லார்ட். நமது திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பில் பைபிள் ஸ்கூல் துவங்க உள்ளது. வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி முதல் மொத்தம் 25 நபர்கள் மட்டும்தான் இதில் சேர முடியும். சேர விரும்புவோர் கீழே அளிக்கப்பட்டுள்ள அட்மின் நம்பரை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் சந்தோஷமா இருந்ததா? இந்த நாள் காலையில நம்ம ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பார்த்தோம். என்ன? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. வசனம் சொல்லியிருக்குது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள்னு வசனம் சொல்லுது. இந்த காலகட்டத்துல பாருங்களேன், யாராவது வீட்டுக்கு வந்தா தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எதனால வந்தீங்க? உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படி கேட்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள போறோம். கிறிஸ்தவங்களாலேயே நம்ம வைக்கப்படணும். அந்நியரை உபசரிக்கணும். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, விசாரிங்க. அந்த காலகட்டத்துல சபையில விசாரிக்கிறதுக்காகவே ஒரு தனி டீமை ரெடி பண்ணியிருந்தாங்க. விசாரிக்கிற ஒரு ஊழியத்தை செய்யறது, ஸ்தேவானெல்லாம் விசாரிக்கிற ஒரு ஊழியம், விதவைகளை விசாரிக்கிறதுக்காக. இப்படி ஆண்டவர் ஆதி அப்போஸ்தல காலத்துல ஆவியானவரின் ஏவுதலினாலே அங்கே அநேகர் குழுக்களாய் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்திருந்தாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல யோசிச்சு பாருங்களேன், நம்ம அந்நியரை உபசரிக்கிறோமா? நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு போர்ஷன் தான் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை நீங்க பார்க்கும்போது, ஆபிரகாம் உட்கார்ந்த அந்த சமபூமியில, மம்ரேயின் சமபூமியில, அதுவும் உஷ்ண வேலையில அவன் கூடார வாசல்ல உட்கார்ந்து இருக்கும் போது அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர் வருகிறார்கள். 3 புருஷர் யாரோ தான். அந்த 3 புருஷரை பார்த்த உடனே இவன் என்ன பண்றான்? அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி, அவங்க யாருன்னே தெரியாது, ஆனா எதிர்கொண்டு ஓடி அவங்க கால் கழுவுறதுக்கு அவன் தண்ணி கொடுக்குறான், அவங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறான். அது மட்டும் இல்ல, அவங்கள இளைப்பாற சொல்லிட்டு ஓடி போய் கன்று அடிக்கிறான், வெண்ணெயை கொடுக்குறான், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா காரியங்களும் சாராலும் இவனும் சேர்ந்து காரியங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு செய்யறாங்க. அவங்க நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க கேட்கிறாங்க ஒரு வார்த்தை. யோசிச்சு பாருங்களேன், உன்னுடைய மனைவி சாராள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவங்க கூடாரத்துலதான் இருக்காங்கன்னு சொல்லும் போது வசனம் 10ல நீங்க பாருங்களேன், அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலே இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு ஏற்ற உற்பவ காலத்துல உனக்கு ஒரு பிள்ளை இருக்கும். பாருங்க, சில இந்த வசனத்தை வாசம்ல அந்நேரம்னு நினைப்போம், ஆனா சில நேரங்களில தேவ தூதர்களை கூட நம்ம உபசரித்தது உண்டு. இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அப்படிதான். அவன் அந்நியர், யாரோ ஒரு 3 புருஷர் வராங்க, பார்த்த உடனே அவங்களை இன்வைட் பண்றான், அவங்களை உபசரிக்கிறான். உபசரித்த உடனே அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? உடனடியாக ஒரு வாக்குத்தத்தம் அங்கே பிறக்கிறது. உனக்கு ஏற்ற உற்பத்தி காலத்துல உன்னுடைய மனைவியாக சாராளுக்கு ஒரு குழந்தை இருக்கும்னு சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லங்க, அவனுடைய தம்பியாக லோத்து இருக்கிற அந்த சோதம் குமாராவில நடக்கிற காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துறாங்க. அப்போ அது மட்டும் இல்லங்க, நீங்க அடுத்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3 புருஷராய் வந்தவர்கள் அந்த பட்டணத்துக்கு போகும்போது 2 புருஷர்கள் சென்றார்கள். அப்ப ஒரு புருஷர் எங்கே? அங்கே ஆபிரகாமின் வீட்டிலே அவனுடைய பாதுகாப்புக்காய் இருக்கிறதா நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்நியரை உபசரிங்க. ஒருத்தவங்களை பாத்தீங்கன்னா உபசரிக்க ஆரம்பிங்க. நீங்க உபசரிக்க கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எங்களுக்கு தெரிந்த விருந்தினர்கள் வந்தாலும் ஆண்டவரே, சொந்தக்காரங்க வந்தாலும் ஆண்டவரே, அவங்களை உபசரிக்காம நாங்க அநேகரை அவமானப்படுத்தியது உண்டானால் தயவாய் நீர் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இதற்கு மேற்கொண்டு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வீட்டிற்கு வருகிறவர்களை உபசரிக்கிறவர்களாய், விசாரிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் என்னென்ன தவறுகள் செய்தோமோ, தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து தவறுகளையும் என் தேவன் நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. இந்த இரவுல நல்ல உறக்கத்தை நீர் கட்டளையிடுங்க. பலவீனங்கள் நீங்கட்டும், சந்தோஷம் சமாதானம் தங்கட்டும் ஆண்டவரே. கோபங்கள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே, அன்பையும் ஐக்கியத்தையும் நீர் கூட்டி கொடுப்பீராக. நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.